யாராவது மிஸ் ஆயிருந்த அந்த கோல்டு அந்த மாதிரிலாம் இருந்தால் எடுத்துப்பாங்க. தமிழர்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. நாங்கள் தான் தெரிஞ்சிருக்கோம். அப்படி இப்போ கிட்டத்தட்ட நம்ம 1 மணி நேரத்துக்கு மேலே நின்றுருக்கோம் க்யூவில். பக்தி பரவசம் கூடிச்சுன்னு நினைக்காதீங்க. வணக்கம் நண்பன், நான் உங்கள்கிட்ட போயிச்சு. நம்ம தமிழ்நாடு சொல்லிட்றோம்ல, இப்போது ராமேஸ்வரத்தில் இருக்கோம். கொஞ்சம் டைம் வச்சு போயிட்டுருக்கேன். ஸோ இன்றைக்கி டே 2ங்க. ராமேஸ்வரத்தில் நம்ம 2வது நாள் இருக்கோம். ஃபஸ்ட் நாள் வந்துட்டு தனுஷ்கோடி ஃபுல்லாக கவர் பண்ணோம். தனுஷ்கோடியில் ஃபுல்லாக சுற்றியாச்சு, எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. பட் சார்ஜ் நம்ம தான் கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. ஸோ 2வது வீடியோ இப்போ நம்ம இன்றைக்கி எங்கே போய்ட்ருக்கோம்னா, ராமேஸ்வரத்தில் ஒரு கோயிலுக்கு போய்ட்ருக்கோம். அந்த கோயிலில் போயிட்டு ராமர் கோயில், எங்கள் இந்தியா ஃபுல்லாகவே ஒரு பிரபலமான கோயில், மிகப்பெரிய கோயில், அதுவும் தமிழ்நாட்டு எல்லையில் உள்ள ஒரு கோயில். ஸோ அங்கே போயிட்டு தான் விளாக் கண்டினியூ பண்ண போகிறோம். அந்த இடத்த தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். சரி வாங்க போகலாம். இன்னும் கோயில் பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ கோயில் பாருங்கள், எவ்வளோ அங்கேருந்து பார்க்கும்போது அவ்வளோ பெருசாக தெரியுது. கோயிலோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 சைடும் ஒரே மாதிரி இருக்கும். அது 4 சைடுமே என்ட்ரன்ஸ் இருக்குது. கிழக்கு வாசல், தெற்கு வாசல், மேற்கு வாசல், அந்த மாதிரி 4 சைடுமே என்ட்ரன்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட நடந்து 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் பக்கம் வந்தாச்சு. ஸோ கோயிலோட என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டோம். பாருங்கள், என்ட்ரன்ஸில் லக்ஷ்மி சூப்பருங்க. எவ்வளோ பெரிய கோயில், எப்படி இருக்கு பார்த்தீங்களா? செம்ம, எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. சூப்பராக இருக்குல்ல. குளிக்கிற இடம் இந்த மாதிரி 21 இடத்துல நம்ம போய் குளிச்சுட்டு தான் இந்த கோவிலுக்குள்ளேயே வரணும். ஸோ அந்த கோவிலுக்குள்ளே பூஜை சாமி கூட போகணுன்னா அந்த 21 இடத்துல குளிச்சுட்டு போகலாம். இல்லை நார்மலாக வெளியே இருந்து குளிச்சுட்டு வரவங்களும் வரலாம். அதில் ஃபஸ்ட்டு இடம் வந்து இந்த பீச்சை குளிச்சுட்டு வெளியே கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே வந்து அப்புறம் இந்த மாதிரி 21 இடத்துல குளிச்சுட்டு அப்படி தான் கோயிலுக்குள்ளேயே போகணும். பயங்கரமாக இருக்குங்க. இதெல்லாம் எப்படி கட்டினாங்கன்னு தான் தெரியல. ஒவ்வொரு சைடும் பார்க்கும்போது அவ்வளோ அழகாகவும் அவ்வளோ கலர்ஃபுல்லாகவும் வச்சுருக்காங்க. பாருங்க, அப்படியே ஒவ்வொரு சிற்பங்களும் அருமையாக அப்படியே வடிவமைச்சிருக்காங்க. வடிவமைச்ச மாதிரியே அப்படியே கீழே கலர்ஃபுல்லாக அந்த பெயிண்டிங்கும் கொடுத்துருக்காங்க. பக்தி பரவசம் கூடிச்சுன்னு நினைக்காதீங்க. எல்லாத்தையும் பிடிங்க, எல்லாத்துக்கும் வச்சு விட்டாங்க. நாங்கள் யார் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 9:30 மணிக்கு எல்லாரும் ஹாய் சொல்லுங்க. ஸோ எல்லாருமே தான் போகிறோம். நாங்கள் ஒரு 7 பேர் போகிறோமா? 2 4 5 6 ஒரு நாள் கணக்கு வச்சுக்காத. சரி, ஓகே. நாங்கள் ஒரு 6-7 பேர் போகிறோம். 6 பேர் போகிறோம். ஸோ இன்னைக்கு இந்த 6 பேர் தான் இந்த கோயிலை சாமி கும்பிட போகிறோம். ஸோ நாங்கள் ஆல்ரெடி ரூம்லேயே குளிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ நாங்கள் வெளியே இங்கேயே குளித்தோம்னா 21 இடத்துலையும் குளிச்சு அந்த பீச்சிலலாம் குளிச்சு போனோம்னா ரொம்ப டிலே ஆயிரும். ஸோ நாங்கள் 2-3 இடத்த ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால் நாங்கள் அங்கேயே குளிச்சு தான் ரெடியாகி வந்துட்டோம். டேரெக்டாக சாமி தரிசனம் பார்க்க தான் போகிறோம். தரிசனம் பார்க்குறதுக்கே கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் போக வேண்டியதாக இருக்குது. எவ்வளோ தூரம் தான் போகிறது? பொது தரிசனம் ஒவ்வொரு இடத்துலையும் இப்படி தாங்க போட்டிருக்கு. பாருங்க, க்ரௌடு அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி க்யூவில் போகிறனால அந்த க்ரௌடு அதிகமாக இல்லாத மாதிரி தெரிஞ்சுக்குது. ஆனால் நார்மல் டைம்லேயும் இவ்வளோ க்ரௌடு இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கல. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களாம் இன்னும் பின்னாடி வந்துட்டுருக்காங்க. எனக்கு வந்து இந்த கம்பி தெரியல, அந்த கேப்புக்குள்ளே ஃப்ரீயாக இடம் இருந்துச்சு. நான் பூரா முடிஞ்சு அதுக்குள்ளே. ஸோ பூந்து வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க இன்னும் வரல. அவங்க இன்னும் 4-5 லைன் தாண்டணும். 5-6 லைனு அந்த கம்பிக்குள்ளேயே பூந்து வந்துட்டேன். வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சரி, அவங்க வந்தோம் போகலாம். கோயிலோட உள்பாகம், கோயில் உள்ளே வந்துட்டோம். இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குதுமா க்ரௌடு. இப்போ கிட்டத்தட்ட நம்ம 1 மணி நேரத்துக்கு மேலே நின்றுருக்கோம் க்யூவில். இன்னும் போக வேண்டியது இருக்குது 1 மணி நேரம். இந்த க்ரௌட்லாம் முடிஞ்சு அதுக்கு மேலே ஒரு க்ரௌடு அங்கே போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே யானையெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம யானையெல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் உள்ளே யானையெல்லாம் வச்சு தரிசனம் பண்ணுறாங்க. அவ்வளோ பெருசாக வச்சுருக்காங்க. அது பக்கத்தில் நம்ம மக்கள்லாம் பக்கத்துலேயே போயிட்டு வர மாதிரி இருக்குது. ராமர் எல்லா சாமியும் வச்சுருக்காங்கங்க. ஃப்ரீயாக ஒரு லட்டு பிரசாதம்.
மாடா? ஏன் அதை தீண்டுறீங்க? பார்த்தீங்கன்னா இது ஏதோ விற்கிறாங்க. கோடி தீர்த்தம் 20 ரூபா. ஓ, 20 ரூபாய்க்கு தீர்த்தங்க. அவ்வளோ க்ரௌடு இருக்குது, செம்ம க்ரௌடு. ஓ, 2 மணி நேரம் கோயிலுக்குள்ளே சாமியெல்லாம் கூப்பிட்டு தரிசனம் பெற்று வெளியே வந்தாச்சு. கோயிலோட இப்போ நம்ம கிட்டத்தட்ட கோயிலை சுற்றி முடிச்சுட்டு பேக் ஃப்ரெண்ட் வழியில் அப்படியே இறங்கிட்டோம். செருப்பு எடுக்க 1 கிலோமீட்டர் பக்கம் நடந்து போகணுங்க. ஏன்னா நம்ம ஒரு சைடு வச்சிட்டோம், இப்போ இன்னொரு சைடுக்கு செருப்பு எடுக்க 1 கிலோமீட்டருக்கு மேலே நடந்து போயிட்டுருக்கோம். ஏன்னா கோயிலுக்கு பின்னாடி அந்த சைடு இறங்கிட்டோம், அதுதான் என்ட்ரன்ஸு. நாங்கள் பேக் வழியில் தான் செருப்பு வச்சுட்டு உள்ள வந்தோம். ஏன்னா 4 சைடு என்ட்ரன்ஸ் இருக்குல்ல. இந்த வழியில் போகும்போது இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியதாக இருக்குது. காலெலாம் பழுத்துருன்னு நினைக்கிறேன். அவ்வளோ சூடுங்க தார் ரோடு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல நிறைய இந்தி மக்கள் தாங்க இருக்காங்க. இந்தினா குஜராத்து அந்த சைடு உள்ளவங்க தான் அதிகமாக இருக்காங்க. அவங்களுக்குன்னு தனியாக இங்கே ரூமு பின்னா ஹாஸ்டலு அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. ராஜஸ்தான் சன்னிதானம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் நிறைய இடம் இருக்குது. அவங்களாம் வந்து அந்த இடத்த மட்டும் தான் சூஸ் பண்ணுறாங்க. அந்த இடத்துக்கு போகிறாங்க, அங்கேயே ஸ்டே பண்ணி அவங்களுக்கான ப்ராப்பரான எல்லா விஷயமும் இங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க, இங்கே சுற்றுறாங்க, அப்படிலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து வரவங்களுக்கு, வெளியேருந்து வரவங்களுக்கு இங்கே இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறாங்க. தமிழர்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. நாங்கள் தான் தெரிஞ்சிருக்கோம் அப்படி சுற்றுற மாதிரி ஒவ்வொன்றையும் நாங்களாம் கேட்டுக்கிட்டு சுற்றி பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்துட்டு இந்த கோயிலை சுற்றி ரவுண்டு, அது வந்து ரோடு. அப்போ அந்த ரோட்லலாம் வந்து தேர் கொண்டு போகிற இடம். இதை வந்துட்டு இந்த பண்ணி போட்டிருக்கு தெற்கு ரத வீதி. அப்படின்னா தெற்கு சைடு நம்ம தேர் கொண்டு வந்து இழுத்துட்டு வர வழி இது. கோயிலை சுற்றி கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். தேருங்க இங்கே ஒன்று, இந்த சைடு ஒன்று, 2 தேருன்னு நினைக்கிறேன். 2 தேரையும் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இங்கே லாக் பண்ணி வச்சுருவாங்க போல. அதுக்கு மேலே இழுத்துட்டு போவோம். ஆமாம், ஃபைனலாக ராமேஸ்வரம் கடலுக்கு வந்துட்டோம். இங்கே குளிச்சுட்டு தான் எல்லோரும் கோயிலுக்கு போவாங்க. அங்கேயே ரூமில் நல்ல தண்ணியில் குளிச்சுட்டு வந்தனால இங்கிட்ட வரல. பாருங்க எவ்வளோ மாடு. காசியில் உள்ள மாதிரி நிறைய பேர் அங்கங்கன்னு இருக்காங்க. இதெல்லாம் ஏதோ பண்ணுறாங்க. ஏதோ பூஜை பண்ணுறாங்க. இவ்வளோ பேர் குளிச்சுட்டு இங்கேருந்து போவாங்க. ஸோ நம்ம தண்ணியில் இறங்க வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்து கை காலெலாம் கழுகாமல் இருக்கும்ல, போகாமல் இருக்கும்ல, அதுதான். அப்புறம் பாருங்க இங்கே வந்து அலையே இல்லை, அலையே சுத்தமாக இல்லை. இவ்வளோ பெரிய கடலில் இங்கே வந்து அலையே இல்லை. அதுவும் இல்லாமல் ஆழம் கம்மியாக தான் இருக்குது. எல்லோரும் இங்கேயே குளிச்சுட்டு இருக்காங்க. பாருங்க அவ்வளோ தூரம் வரைக்கும் குளிக்கிறாங்க. ஆனால் இங்கெல்லாம் ஆழமும் இல்லை, அலையும் இல்லை. இப்போ இங்கெல்லாம் ஃபுல்லாக அந்த போட்டு துறைமுகம், இங்கே தான் ஹார்பர் அந்த இடம்லாம் இருக்குது. அவங்க கடலுக்குள்ளே உள்ள அந்த மணலை நோண்டுறாங்க. நோண்டி உள்ளே போயிட்டு பார்க்குறாங்க. காசு பின்ன யாராவது மிஸ் ஆகிருந்த அந்த கோல்டு அந்த மாதிரிலாம் இருந்தால் எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் காசெல்லாம் இதுக்குள்ளே கொண்டு வந்து நிறைய பேர் போடுவாங்க. ஸோ அதெல்லாம் எடுக்கிறதுக்காக. ஓகேங்க, நம்ம இப்போ அந்த கோயிலை முடித்து கடலையும் பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ அடுத்து வந்துட்டு இங்கேருந்து ஒரு சூப்பரான ஸ்பாட்டுக்கு போகிறோம். அதை வந்து நெக்ஸ்ட் வ்ளாகில் கண்டினியூ பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ லாட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.